ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக இந்த சனிக்கிழமை மாலைதோறும் நடைபெறும் சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே உரையாற்ற இசைந்துள்ளவர் திரு தனசேகரன் அவர்கள். உரையாற்ற இருக்கும் தலைப்பு டிசம்பர் 5 மர்மம், த மிஸ்ட்ரி பிஹைண்ட் டிசம்பர் 5. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்றைக்கு மகாசமாதி அடைந்த நாள், அந்த நாளினுடைய பின்னணி குறித்தும் அந்த நாளிற்கு பின்னால் உள்ள உண்மைகள் என்ன, அதற்கு பின்னால் உள்ள மறைந்துள்ள அந்த முக்கியத்துவம் என்ன, ஆன்மீக முக்கியத்துவம் என்ன, வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தட் டே என்பது குறித்து தான் அவர் இன்று நம்மிடையே உரையாற்ற உள்ளார். நமக்கெல்லாம் அவர் தனசேகரன் நன்கு அறிமுகமானவர். எங்களது சொசைட்டியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், அனைத்து செயல்பாடுகளிலும் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்படுபவர். அவரை அன்புடன் வரவேற்று இந்த உரையை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஓவர் டு யூ தனசேகரன். தேங்க்யூ சார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே சரணம், குருவே போற்றி. மதர் ஸ்ரீ அரவிந்தோ இஸ் மை ரெஃப்யூஜ். அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக அன்னை அரவிந்தரின் கருத்துக்களை சிந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த பகவானுக்கும் அன்னைக்கும் எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த எமது தலைவர் சேர்மன் திரு சிவகுமார் அவர்களுக்கும் மற்றைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு டிசம்பர் 5 மர்மம் என்ன. பகவான் 1950 டிசம்பர் 5 தன்னுடைய உடலை துறந்தார். இதனுடைய பின்னணி என்ன என்பதைத்தான் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நமக்கு ஒவ்வொரு மாதமும், அன்னை அன்பர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சிறப்பான மாதங்கள் தான். அந்த வகையிலே இந்த மாதம் நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே இந்த மாதத்தினுடைய சிறப்பையும் ஒவ்வொரு மாதத்தினுடைய முக்கியத்துவம் சற்று அலசிவிடுவோம். சுபிக்ஷ தினம், ஒவ்வொரு முதல் தேதியும் சுபிக்ஷ தினம், புது வருட பிறப்பு தினம், அன்னையின் பிறந்த தினம், ஆரோவில் உதித்த தினம், அதிமன பேராற்றல் புவியில் இறங்கிய தினம், அன்னையும் அரவிந்தரும் சந்தித்த தினம், பகவான் பாண்டிச்சேரி வந்த தினம், அன்னை நிரந்தரமாக பாண்டிச்சேரி வந்தடைந்த தினம், பகவான் பிறந்த தினம், நவம்பர் மாதத்தின் சிறப்பு அன்னையின் மகா சமாதி தினம், நவம்பர் 17 அன்னையின் உடல் சமாதி செய்த தினம், நவம்பர் 20, நவம்பர் 24 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாஸ் கான்சியஸ்னஸ் சித்தி தினம் ஆர் விக்டரி டே. அடுத்ததாக பகவான் சமாதி தினம் டிசம்பர் 5, பகவானின் உடல் சமாதி செய்யப்பட்ட தினம் டிசம்பர் 9. இந்த வருடம் நிறைவுக்கு வருகின்றது. ஒவ்வொரு மாதமும் நமக்கு சிறப்பான தினங்கள் தான். இந்த நவம்பர் மாதத்தினுடைய சிறப்பு தினங்களை சிறிது நாம் சிந்தித்து விட்டு பிறகு நம்முடைய தலைப்பிற்கு செல்வோம். அன்னை
பகவானின் யோகமான பூரண யோகம், இதன் நோக்கம் தனிப்பட்ட மனிதனின் மோட்சகதி அடைவதற்காக மட்டும் அல்ல, மாறாக இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் and manifest the divine consciousness on earth and the whole universe to be transformed to divine consciousness. He declared his mission and vision. பகவான் இந்த உலகத்தில் அன்னையும் அரவிந்தரும் அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை பகவான் இங்கே குறிப்பிடுகிறார் தன்னுடைய சாவித்திரியிலே. To raise the world to God in deathless light, to bring God down the world on earth we came, to change the earthly life to life divine. I keep my will to save the world and man. தன்னுடைய புவியில் அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கத்தை பகவான் சாவித்திரியிலே கூறிவிட்டார். பேஜ் 692. நம்முடைய தலைப்பிற்கு செல்வதற்கு முன் இந்த நவம்பர் 17 த மதர்ஸ் மகா சமாதி டே, நவம்பர் 20 மதர்ஸ் பாடி லேட் டு ரெஸ்ட், நவம்பர் 24 சித்தி டே, அதை தொடர்ந்து வருகிறது தான் டிசம்பர் 5. அந்த மர்மத்தின் டிசம்பர் 5ற்கான மர்மம் என்ன என்பதற்கான காரணம் இந்த நாட்களை நாம் சிந்திக்கும் போதே நமக்கு தெரிய வரும். நம் அனைவருக்கும் ஒரு நாள் மரணம் வரும். ஆனால் அன்னை அன்பர்களுக்கு மரணம் என்பது இல்லை. அதை நாம் பூரணமாக நம்புவோம். ஒன்லி வி லீவ் த பாடி. எல்லாரும் நம்ம மரணம் அடையும் போது உயிர் நீத்தார் என்றுதான் சொல்லுகிறோம். ஆனால் வி லெஃப்ட் த பாடி. உடலை துறந்து நம்முடைய ஆன்மாவிற்கு மரணம் இல்லை. எப்பொழுதும் அது அடுத்த உடல் எடுத்துக்கொள்ளும். ஸோ எப்படி பகவானும் அன்னையும் இந்த மரணமில்லா வாழ்கிறார்களோ, அவர்களுடைய குழந்தைகளாகிய நமக்கும் இதே மரணமில்லாத வாழ்வு உண்டு என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். What happened on November 17, 1973? இப்பதான் நம்ம அன்னையினுடைய மகா சமாதி தரிசனத்தை முடித்து வந்திருக்கிறோம். ஸோ இந்த நவம்பர் 17, 1973க்கு முன்பிருந்தே, ஒரு வருடத்திற்கு முன்பே, இட் இஸ் அரௌண்ட் எண்ட் ஆஃப் த 1971 and the beginning of the 1972, mother was involved in an important mission, the cell transformation. She is transforming her cells in her body to the higher level. So அன்னை கூறுகிறார், you people don't know what is happening in my body என்று அன்னை கூறுகிறார். என்னுடைய தூல மனம் தீவிர வளர்ச்சி அடைந்து பல பிறவிகள் தோறும் ஏற்பட்ட என்னுடைய சைத்திய உணர்வின் நிலைகளை அது அறியும் என்று கூறுகிறார். என்னில் முன்னிலை பெற்று வாழ்வனைத்தையும் அது வழி நடத்துகிறது. My mind could be developed so radically because I was very conscious of my psychic, the psychic being which has been formed through all life. It was wholly in front and governed the life என்று அன்னை கூறுகிறார். ஸோ 72 முதல் நவம்பர் 72 ஜனவரி முதல் 1973 நவம்பர் 17 வரை திரு உருமாற்றம், தீவிரமான டிரான்ஸ்பர்மேஷன் அன்னை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். 1972 பிப்ரவரி 21 அவருடைய 94th பர்த்டே.
The whole day I had a strong feeling that it was the birthday of everyone. Something new has manifested in the world, and all who were ready and receptive could embody it. At darshan, a devotee sees mother as less than 40 years old. அன்னை 73 வயது இருக்கும் பொழுது அன்றைய தரிசன தினத்தில் பார்த்த ஒரு அன்பர் கூறுகிறார், அன்னை 40 வயது மதிக்கத்தக்க மங்கையாக காட்சியளிக்கிறார். So our body is looking like that. தன்னுடைய it was formed in the special way. She took all the agonies of all human beings, the sufferings and pain inflicted over her. During the Second World War, she became a earth. So இந்த பஞ்சபூதங்களில ஒவ்வொரு நிலையும் தன்னுடைய உடலும் இந்த பஞ்சபூதங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அன்னை மிக நீண்ட நாட்களுக்கு முன்பே திட்டமிட்டு தன்னுடைய ஒவ்வொரு பகுதியையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகளுக்கு அன்னை மாற்றுகிறார். அப்பொழுது எர்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த பாடியே முழுவையும் உணர்வு முழுவதும் எர்த் கான்சியஸ்னஸ்க்காக அன்னை அர்ப்பணிக்கிறார். அந்த நேரம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும் பொழுது அன்னை எங்கு என்ன நடக்கிறது என்பதை தன் உடலிலேயே அவர் காண்கிறார், அனுபவிக்கிறார். அன்னை சொல்லியிருக்கிறாங்க, Second World War, she became earth and took missions. She was in cosmic consciousness. Why? So என்னுடைய காஸ்மிக் கான்சியஸ் நான் இருந்து அனைத்தையும் கவனிக்கிறேன். அப்பொழுதெல்லாம் ஆசிரமத்துல சூப் செரிமனி என்ற ஒரு செரிமனி இருந்தது. அப்பொழுது அன்னை என்ன செய்வார் என்றால், தன்னுடைய சக்தி முழுவதையும் அந்த சூப்ல டச் செய்தவுடன் அது மாறிவிடும். சாதகர்கள் அனைவருக்கும் அது வழங்கப்படும். அது பல மாற்றங்களை ஏற்படுத்தியது, இருந்தாலும் பல எதிர்வினைகளையும் அது ஏற்படுத்தியது. அன்னை உடல் நலம் குன்றினார். பகவானுக்கு இது தெரிய வந்தவுடன் அந்த சூப் செரிமனியை நிறுத்த சொல்லி விடுகிறார். ஏனென்றால் அனைத்து சாதகர்களும் ஒரு சிறந்த உணர்வு நிலையில் இல்லை. அவர்களுடைய எதிர்மனை வினைகள் அன்னையின் உடல் நிலையை பாதிக்கப்பட்டு அன்னை நோய்வாய்ப்படுகிறார். அதிலிருந்து அது நிறுத்தப்படுகிறது. So February 29 on the message, the anniversary of the supramental manifestation. So 29th 1956 நமக்கு எல்லோருக்கும் அறியும். It is only when the supramental manifests in the body mind that its presence can be permanent. So அதிமன சக்தி புவியில் இரக்கம் பெற்றுள்ளது என்பதற்கு அடையாளம் இந்த தூல உடல் மனது இரக்கம் பெறும்போதுதான் அதனுடைய பிரசன்னம் நிரந்தரமாக இருக்கும். அதுவரை அது ஒரு கருத்தாகவே இருக்கும் என்று அன்னை கருதுகிறார். So March 24, 1972, for the first time early in the morning, I saw myself, my body, a body in transition. So அன்னை வேறு ஒரு உடலுக்கு தன்னை திருவுருமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு உடலை காண்கிறார். அந்த உடல் எப்படி இருந்தது என்றால், it was a sexless, slim, white, truly harmonious form. Next day adds, it must have been in the subtle physical world. அடுத்த இந்த உணர்வை பெற்ற அன்னை பிறகு மறுதினம் சொல்லுகிறார், இது ஒரு சூட்சும நுண்ணுடலில் இந்த உடல் இருக்கிறது. So when she decided to leave this body, her consciousness will transform to this body.
So there are many worlds. 14 உலகங்களிலும் அன்னையும் அரவிந்தரும் சஞ்சாரம் செய்து ஒவ்வொரு இந்த உலகங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். So March 30, 1972, mother says, for the past 58 years, I have been working for the body to be as transparent and as immaterial as possible, as not to be an obstruction to the force that is coming down. இந்த புவியில் இறங்கும் சக்திக்காக என்னுடைய உடல் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதை, அதற்காக தன்னுடைய உடலை அவர் திருவுருமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார், எந்த தடங்களும் இருக்காத வண்ணம். மேலும் அன்னை கூறுகிறார், when my children acts under impulse of falsehood, it acts on my body as a blow. So பொய்மையின் உந்து சக்தியால் என்னுடைய குழந்தைகள் செயல்படும் பொழுது என் மீது ஒரு அடி விழுவது போல் எனக்கு உணர்கிறேன், நான் உணர்கிறேன். So when the sadhaks, those who are close to mother, when they are indulge any misacts, misconduct, it was felt by the body, mother's body. And அதே போல சாதகர்கள் நமக்கு விதிக்கப்பட்ட ஆசிரம வாழ்க்கையிலே செக்ஸுக்கு அங்க இடமே கிடையாது. யாராவது அன்பர்கள் அது போல ஈடுபாடு செய்தார்களே ஆனால் அவர்களுடைய அந்த செயல்பாடு அன்னையின் உடல் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அரிப்பை ஏற்படுத்தும் என்று அன்னை சொல்லுகிறார். சோ அவருடைய உடம்பு நம்முடைய சாதகர்களுடைய ஒவ்வொரு உணர்வுடனும் அன்னை கலந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்று. நம்முன் இறை ஆற்றலை உணரும் போது அந்த மற்ற சாதகர்களுடைய தாக்கம் அன்னையை பாதிக்கிறது. ஆகஸ்ட் 15, 1972 பிறகு அன்னையின் உடல் நலம் மீண்டும் நலிவடைகிறது. 1973 ஜனவரி 1 அன்னையின் கடைசி புத்தாண்டு செய்தி. when you are conscious of the whole world at the same time, then you can become conscious of the divine என்ற அந்த செய்தியை, அதுதான் அன்னை கொடுத்த கடைசியான புது வருட தினத்திற்கான செய்தி. My body has been given for the first attempt at transformation, Sri Aurobindo told me. So பின்னாளில் இந்த அதிமன பேராற்றலை அதை பார்க்க போறோம் நம்ம. ஏன்னா பகவான் 1949 அன்னையிடம் கூறுகிறார், for the transformation, for the descent of the supramental manifestation. So if anybody wants to leave this world, I will leave. அப்ப அன்னை சொல்லுகிறார் நான் செல்லுகிறேன் என்று சொல்லும்போது அதை தடுத்து பகவான் சொல்லுகிறார், no, your body is made for the supramental realization. You have to be stay here and do our mission என்று பகவான் அப்பொழுதே சொல்லிவிடுகிறார். So but willingly, because of the resist, everybody shall be able to benefit it. அன்னையினுடைய இந்த திருவுரு மாற்றத்தை நாம் அனைவரும் உணரும்படியாக அன்னை செய்து விடுகிறார். ஸோ பிப்ரவரி 1973 அன்னையினுடைய வெளியே வருவதை நிறுத்தி கொள்ளுகிறார். ஸோ வெளியில் வருவதையே நிறுத்தி கொள்ளுகிறார். அவருடைய பிறந்த நாளில் கூட யாரையும் சந்திக்கவில்லை. மார்ச் 10, I am preparing, repeating always what thou willest, what thou willest. So உங்களுடைய விருப்பம் எதுவே அது நடைபெறட்டும் என்று பகவானிடம் இந்த மந்திரத்தை அன்னை தினமும் எந்நேரமும் உச்சரித்து கொண்டிருக்கிறார். அன்னை கூறுகிறார், without thee it is death, with thee it is life.
If I lost the contact, இறைவனுடைய தொடர்பு நான் இழந்து விட்டேன் என்ற நிலை வரும் பொழுது, that could be my end. அதுதான் என்னுடைய முடிவான தினமாக இருக்கும் என்று அன்னை கூறுகிறார். சோ எந்த இடத்திலும் யாராலும் பிரிக்க முடியாத பந்தம் அது என்று அன்னை கூறுகிறார். இறைவனுடனான அந்த தொடர்பு எந்த நேரத்திலும் யாராலும் அது பிரிக்க முடியாத ஒன்று என்று கூறுகிறார். மார்ச் 14 ஓம் நமோ பகவதே என்ற பழைய மந்திரம் அன்னையிடம் மீண்டும் மீண்டும் ஒலிக்க துவங்கிவிட்டது. அதை தொடர்ந்து அன்னை ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் நம் அனைவருக்குமே தெரியும். ஸோ ஏப்ரல் மே her body becomes the illness worsen, உடல்நிலை மேலும் மோசமடைகிறது. அதன் விளைவாக யாருக்கும் தரிசனம் தருவதையோ வாழ்த்து சொல்வதையோ அன்னை நிறுத்தி கொள்ளுகிறார். ஸோ ஆகஸ்ட் 15, 1973 ஸ்ரீ அன்னை கொடுத்த கடைசி தரிசனம். அந்த டெரஸ் தரிசனம், பால்கனி தரிசனத்திலிருந்தே பிறகு டெரஸ் தரிசனத்தை அன்னை கொடுக்கிறார். அந்த ஆகஸ்ட் 15, 1973 தான் அன்னை கொடுத்த இறுதி தரிசனம். அந்த நேரம் அன்னை வெளியே வந்து அனைவருக்கும் பார்க்கும் பொழுது there was a drizzling, அந்த மழை தூறல் அங்கே வர ஆரம்பித்தது. அனைவரும் இதை அங்கே உள்ள சாதர்கள் எல்லோரும் அனுபவித்திருக்கிறார். அன்னை வெளியே வந்தவுடன் தூறல். ஸோ ஆல்வேஸ் த ரெயின் இஸ் எ கிரேஸ் ஆஃப் த டிவைன் என்று மதர் நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதுபோல அன்னை வெளியே வந்து அந்த தரிசனத்துக்கு வந்தவுடன் மழை தூறல் போட ஆரம்பித்தது. ஸோ அடுத்தது நவம்பர் 10 her body develops a kind of hiccup. ஸோ விக்கல் போன்ற ஒரு சிரமத்தால் அன்னை பாதிக்கப்படுகிறார். ஸோ பிபி பிளட் பிரஷர் வந்து ஃபால்ஸ் டவுன், குறைகிறது. கன்ஃபைன் டு பெட், படுக்கைக்கு அன்னை சென்று விடுகிறார். அந்த பிரச்சனையின் தீவிரம் நவம்பர் 14 அன்று மீண்டும் தீவிரம் அடைகிறது. உதவியாளர்கள் உதவியுடன் அன்னை நடக்க முயன்றார், முடியவில்லை. உதவியாளர்கள் நடக்க வேண்டாம் என கூறியதால் அன்னை படுக்கையிலேயே இருந்து விட்டார். நவம்பர் 15 அன்று நடக்க முயற்சிக்கிறார், முடியவில்லை. நவம்பர் 17 காலை அன்னை தெளிவாக இருக்கிறார். சோ காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளுகிறார், மருந்து மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்ளுகிறார். மாலை அவருடைய படுக்கையில் என்னை உட்கார வையுங்கள் என்று அவருடைய உதவியாளர்களிடம் கேட்கிறார். அன்னை எழுந்து உட்கார வைக்கப்படுகிறார். அனைவரையும் அன்னை உற்று நோக்குகிறார். அவருடைய கனிவான பார்வை என்னுடைய இறுதி உங்களுக்கு ஆசீர்வாதம் என்பது போல் இருந்தது என்று அனைவரும் கூறுகிறார்கள். பிறகு அன்னை கண்களை மூடிக்கொள்ளுகிறார். 7 மணி அளவில் டாக்டர் வந்து பரிசோதிக்கிறார்கள். ஸோ பல்ஸ் ரேட், அன்னையினுடைய ஹார்ட் பீட் gradually declined, pulse rate reduced at 7:25. Mother withdraws from her physical body. So 1973 அன்னையினுடைய இந்த உடல் உடலிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறார். her material life comes to an end, but her celestial life continues. She transferred in her luminous body. Still she lives in the body and guiding all of us. என்று அப்போது அன்னை ஒரு சில சாதகர்களுக்கு அது உணரப்படுகிறது. MP பண்டிட் அவர்களுடைய ஒரு சாதகர் அதை உணர்ந்து அன்னை was transformed in a luminous body, but the body was not so dense என்று அவர் குறிப்பிடுகிறார்.
பல சாதகர்கள் அன்னை வேறு உடலுக்கு திருமாற்றம் தன்னை செய்து கொண்டார் என்ற செய்தி ஒரு சில கருத்து ஒரு சிலருக்கு தெரிய வருகிறது. சோ அன்னை இந்த 1 வருட காலமாக தான் செய்த முயற்சியின் பலனாக அவர் வேறு ஒரு உடலுக்கு சென்று விட்டார். நவ் ஹர் சோல் பிகம் த யூனிவர்சல் சோல். எப்பொழுது உயிருடன் இருக்கும்போதே அன்னை அப்படிதான் இருந்தாரு. அவர் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் நாம் அவர்களை அழைத்தால் உடனே வந்து நமக்கு எல்லா உதவிகளும் செய்யப்படும். பட் நவ் she was freed to that consciousness. ஸோ 1917 தேதி தன் உடலை துறந்த அன்னையினுடைய உடல் 3 நாட்கள் கழித்து 20 தேதி நவம்பர் 20 அவருடைய சமாதியில் வைக்கப்படுகிறது. ஸோ காலை நவம்பர் 20 காலை 8:20 மணிக்கு அன்னையினுடைய உடல் சமாதியில் வைக்கப்படுகிறது. பகவானின் உடல் கீழே இருக்கிறது, அதன் மேலே அன்னையினுடைய உடல் வைக்கப்படுகிறது. அதை பற்றி மீண்டும் நாம் சிந்திப்போம். பகவானுடைய உடல் சமாதி செய்யும் பொழுது உதார் பின்டோவிடம் அவர் சொல்லுகிறார், 10 அடி ஆழத்திற்கு எடுத்து 5 அடியில் பகவானுடைய உடலை மூடிய பிறகு மேலே ஒரு ஸ்லாப் வைத்து அதன் மீது மணல் வைத்து நிரப்ப சொல்லுகிறார். அப்பொழுது ஏன் எதற்கு என்று கேட்கும் பொழுது அவர் எதுவுமே சொல்லவில்லை, மௌனமாக இருக்கிறார். பிறகு ஒரு நாள் மட்டும் அவரிடம் சொல்லுகிறார், என்றோ ஒரு நாள் நானும் இந்த உடலை துறக்க வேண்டி இருக்கும், அதற்காக தான் அந்த மேலே உள்ள 5 அடி என்று அன்னை சொல்லுகிறார். அப்பொழுது திறக்கப்பட்ட போது அதில் இருந்த மணல் வந்து பொன்னிறமாக மாறி இருந்தது என்ற செய்திகள் நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஸோ அந்த 1949 நவம்பர் ஸ்ரீ அரபிந்தோ டெல்சர் அந்த செய்தியை சொல்கிறார் இல்லையா, ஐ வில் கோ ஃபார் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இஃப் நெசசரி ஃபார் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ மைட் கோ, யூ will have to fulfill our yoga of supramental realization and transformation என்று பகவான் கூறுகிறார். ஸோ அடுத்ததாக நம்முடைய அடுத்த தரிசன தினம் வந்து நவம்பர் 24. ஸோ நவம்பர் 24, 1926, the Siddhi day, Sri Krishna, the divine, the overmind Godhead descends permanently into Sri Aurobindo's physical body. Sri Aurobindo soon retires into seclusion to enter into deep and powerful meditation to work out for the supramind descent or the supramental realization. So அந்த பகவான் அந்த நவம்பர் 24க்கு பிறகு தான் முழுவதுமாக தனிமைக்கு சென்று விடுகிறார். ஸோ அந்த நவம்பர் 24, what is the significance of the November 24th? 1926 துவக்கத்திலிருந்தே பகவான் தனிமையில் சாதனையை செய்ய முடிவெடுத்து விட்டார். அனைத்து பொறுப்புகளையும் ஸ்ரீ அன்னையிடம் ஒப்படைத்து விடுகிறார். ஏதோ ஒன்று இந்த ஆண்டு நடைபெற போகிறது என்ற உணர்வு எல்லா சாதகர்களிடம் தெரிய ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒரு சக்தி இறங்கு வருவதை அனைவராலும் உணர முடிகிறது. அனைவரும் ஒரு பேரானந்த மகிழ்ச்சியில் திளைத்து இருக்கிறார்கள். ஆனால் யாரும் யாரிடமும் அதை பற்றி விவாதிக்கவில்லை. இறுதியாக நவம்பர் 24 வந்தது. This higher power descended on this day. பகவான் இந்த சக்தியை ஓவர் மைண்ட், மேல் மனம் இரக்கம் என்று கூறுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணாஸ் கான்சியஸ்னஸ் டிசெண்டட். மதர் இதை வெற்றி திருநாள், விக்டரி டே என்று கூறுகிறார். ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா பிலாங்ஸ் டு த ஓவர் மைண்ட் என்று பகவான் கூறுகிறார். there is a higher power. So beyond this over mind there is a higher power. அன்றே பகவான் அவருக்கு தெரிந்து விட்டது. This is not the end. It has to be descended. The supermind level is there.
இட் ஹாஸ் டு பி டிசெண்டட் என்று பகவான் எடுக்கிறார். அதிமன சக்தி புவியில் இரக்கம் பெற வேண்டும், இதற்காகத்தான் தனிமையில் போவதாக அன்று அறிவிக்கிறார். சோ நவம்பர் 24 அன்று மாலை ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகிறது. சூரியன் அஸ்தமனம் நிகழ்கிறது. அனைவருக்கும் அன்னை ஒரு செய்தியை அனுப்புகிறார். So அனைவரும் by 6 o'clock all requested to assemble the meditation veranda கூடும்படி அன்னை கட்டளையிடுகிறார். வராந்தாவில் பகவானுடைய அறைக்கு அருகில் கதவின் அருகில் ஒரு கருப்பு நிற பட்டு துணியில் ஒரு 3 டிராகன்கள், தங்க நிற 3 சைனீஸ் டிராகன்கள் பள்ளி ஒன்றன் போலை ஒன்று கவ்வி இருப்பது போல ஒரு திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடையாளம் பின்னர் அறிவிக்கப்படுகிறது. இந்த 3 பள்ளிகளும் சந்திக்கும் போது புவியில் ஓர் உண்மை வெளிப்படும். Truth will be manifest itself on earth when 3 dragons met. The 3 dragons represents the dragon of earth, the dragon of the mind region, the dragon of the sky. ஆழ்ந்த அமைதி நிலவுகிறது. அனைத்து சாதகர்களும் கூடிய பிறகு a oceanic floodlight descending on the earth. இது அங்கு இருக்கக்கூடிய அனைத்து சாதகர்களாலும் உணரப்படுகிறது. புவியை நோக்கி ஒரு கடல் அலை போன்ற பேரொளி இறங்குவதையும் அனைவரின் மீது அது பொழிவதையும் உணர்கிறார்கள். அரவிந்தர் அன்னையின் வருகரை அனைவரும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். கிளிக் என்ற சத்தம், கதவு திறக்கும் ஒளி கேட்கிறது. சிறிது கதவு திறந்த நேரத்தில் இருவரும் நின்றிருப்பது தெரிகிறது. ஸ்ரீ அன்னை தன் கண் பார்வை மூலம் பகவானை முன்னே செல்லுமாறு பணிக்கிறார். அதே நேரத்தில் பகவானும் அன்னையை முன்னே செல்லுமாறு பணிக்கிறார். எனவே அன்னை மெதுவாக தன்னுடைய பின்புறம், பகவானுடைய பின்புறம் இருந்து அன்னை முதலிலே தன்னுடைய காலை எடுத்து வெளியே வைத்து வருகிறார். பின்பு பகவான் கம்பீரமாக வருகிறார். சோ பகவானின் இருக்கை அருகில் ஒரு மேசை போடப்பட்டுள்ளது, அது அகற்றப்படுகிறது. அன்னை ஒரு சிறிய ஸ்டூலில் பகவானுக்கு வலது புறத்தில் அமர்கிறார். The absolute silence, living silence, overflowing with divinity, இறை சாநித்தியத்தை சுமந்த அமைதி, முழுமையான ஒரு பேர் அமைதி அங்கே நிலவுகிறது. பேர் அமைதியின் அன்னையும் அரவிந்தரும் அருகில் அமர்கிறார்கள். சோ சிறிது நேர தியானத்திற்கு பிறகு ஆசி வழங்குகிறார்கள். அனைவரும் அன்னையின் பாதங்களை வணங்குகின்றனர். அன்னையின் கை சாதகர்களின் தலை மீதும் அன்னையின் கைக்கு மேலே பகவானின் கையும் நீண்டு blessing was given through the மதர் மூலமாக பகவான் ஒரு blessing அனுப்புகிறார். சோ அனைவரும் இந்த வீடியோல நம்ம இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி முன்னாடி பார்த்து கொண்டிருக்கும் போது கூட பல அன்பர்கள் இந்த தரிசனம், அதிலே இங்கிலாந்து வந்திருந்தார், அவர்களும் ஒருவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிறார். ஒரு தீவிரமான ஒரு அதிர்வலை அந்த இடத்தில் நிகழ்கிறது. 10 அடி பகவானுக்கும் அன்னைக்கும் 10 அடி தூரம் செல்லும் போதே ஓர் பேரமைதி, ஒரு அதிசய உணர்வு நிலை அனைவராலும் உணரப்படுகிறது. சிறிது நேரம் அன்னையும் அரவிந்தரையும் பார்த்த பிறகு பகவான் கையை அசைத்து செல்லலாம் என்று காட்டுவார். அவர்கள் குனிந்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு பிறகு அனைவரும் சென்று விடுவார்கள். அந்த ஆசீர்வாதத்தை இப்ப நம்ம பார்த்தோம். சோ அன்னையினுடைய கை கீழேயும் பகவானுடைய கை மேலேயும் through mother the blessing was given. The same silence, there was a short meditation. ஓர் தெய்வீக ஆற்றல் மிக்க கனவில் இருந்து மீண்டும் வந்ததாக அனைவரும் உணர்கின்றனர். ஹையர் கான்சியஸ்னஸ் டிசெண்டட் என அறிவிக்கப்படுகிறது. சோ
the overmind consciousness, Sri Krishna's consciousness was descended on this day. It was descended on Bhagavan's body itself. இந்த நவம்பர் 24 அன்று சரியாக 24 சாதகர்கள் அங்கு குழுமி இருந்தார்கள். அந்த பெயர்களை நான் படித்து விடுகிறேன். ஏனென்றால் நம்ம இந்த அக்கல்ட், ஸோ டிசம்பரின் 5 மர்மம் நம்ம வந்து பார்க்க போறோம். பட் அதற்கு முன்னாடி வாட் இஸ் த அக்கல்ட் பவர் டிசைன் திஸ் நவம்பர் 24th. ஸோ 24ஆம் தேதி 24 சாதகர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். ஸோ எவ்ரிதிங் வாஸ் predestined and decided by the Lord என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்று இருந்தவர்களில் நம்பர் 1 விஜய் குமார் நாக், நளினிகாந்த குப்தா, 3 அம்ரிதா, 4 மோனி, 5 பவித்ரா, 6 பாரிந்திர குமார் கோஷ், பகவானுடைய பிரதர், யங்கர் பிரதர், தத்தா, மிஸ் தத்தா ஹாட்சன், மிஸ் தத் ஹாட்சன் அவருடைய புதல்வி. அடுத்தது கே ராஜாங்கம், 9 சத்யேன், 10 ஏபி புராணி, 11 லீலாவதி புராணிஸ் வைஃப், 12 பூனம் சந்த், 13 சம்பா பென் பூனம் சந்த்ஸ் வைஃப், 14 ரஜினிகாந்த பாலிட், 15 டாக்டர் உபேந்திரநாத் பானர்ஜி, 16 சம்பக்லால், 17 கனைலால் கங்குலி, 18 கேசி சந்திரதத், 19 சந்திரசேகரன், 20 பூஜாலால், 21 புருஷோத்தம் பட்டேல், 22 ரதி பட்டேல், 23 ராம்பாய் பட்டேல், 24 நானிபாலா என்று 24 சாதகர்கள் அங்கு 24ஆம் தேதி இந்த அதிசய நாள் நடந்தென்று குழுமி இருந்தார்கள். ஸோ இந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் was went inside. Datta was inspired. In that silence she spoke, the Lord has descended into the physical body. அந்திலிருந்து இது அந்த தத்தா என்பவர்கள் அதை உணர்ந்து அதை சத்தமாக வெளியே அனைவருக்கும் சொல்லிவிடுகிறார்கள். அன்றிலிருந்து இது சித்தி டே என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஸோ இதுதான் நம்முடைய பகவானுடைய அந்த நவம்பர் 24th அன்று நடைபெற்ற ஒரு அதிசயம். இதற்கு பிறகு அடுத்த ஒரு தரிசனம் நமக்கு டிசம்பர் 5 தான். அதுக்கு பிறகு டிசம்பர் 5 தான். ஒரே ஒரு நிமிஷம். The next darshan day is December 5, 1950. Bhagavan left his body. So இன்ற 5ஆம் தேதி பகவானுடைய பிறந்த நாள். பகவானுடைய பிறந்த நாள் வந்து 15/8/1872. அதனுடைய கூட்டு தொகையும் பார்த்தால் 5. 5/12/1950. அதனுடைய கூட்டு தொகையும் 5. டுடே 23rd November இதுவும் 5. ஸோ இந்த 5இன் மர்மம் என்ன? பகவான் நம்ம அன்னை வந்து 95 years lived, but பகவான் only 78 years he had lived in this body. So November 24 Bhagavan declared the day as a Krishna's consciousness and as the capacity to bring down the supramental. அன்றைய பகவான் அதை உணர்ந்து கொள்ளுகிறார்.
அதற்காக overmind consciousness descended. He may have to sacrifice his body to descend the supramental consciousness. So on this day itself, he decided to go seclusion to work for that. It took 24 years. இந்த உலக மக்களுக்காக பகவான் ஸ்ரீ அரபிந்தோ so envision a new world transferred by the supramental force leading to human unity and a higher level of consciousness. இதற்காகத்தான் பகவான் தன்னுடைய தனிமைக்கு சென்று விடுகிறார். 1956 பிப்ரவரி 29 அதிமன சக்தி இப்பூவியில் இரக்கம் பெற்றது உண்மை என்று அன்னை கூறுகிறார். It will work definitely. It may took long time, but it is certain. Supermind, the highest state of consciousness where the individual ego is transcended. மிக உயர் சூப்பர் மைண்ட் பற்றி பகவான் சொல்லும்போது மிக உயர்ந்த உணர்வு நிலை தனிப்பட்ட அகந்தை அழிந்த தன்னலமற்ற நிலை. தங்களுக்காக மட்டுமின்றி இந்த உலக மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் 3 பேர். இந்த சூப்ராமெண்டல் சக்தியை அனுபவித்தவர்களும் இந்த உலகத்தில் 3. அவர்கள் வள்ளலார், அரவிந்தர் மற்றும் அன்னை. அன்னையே ஒரு இடத்தில் வள்ளலாரை பற்றி குறிப்பிடும் போது a man who had touched the supramental consciousness, the supramental, the higher state of consciousness, அதை தொட்டு உணர்ந்து அனுபவித்தவர் வள்ளலார். but he has not tried to descend the supramental to the material world. Only Bhagavan and Aurobindo have tried. இந்திய மகான்கள் எல்லோரும் வந்து இந்த ஓவர் மைண்ட் லெவல் வேர் த காட்ஸ் வேர் லிவிங், அந்த இறுதி நிலை கடவுளை தரிசனம் செய்த பிறகு இதுதான் நமது மோட்ச நிலை என்று அங்கே வந்து லயித்து இன்பம் கண்டு தங்களுடைய சாதனையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் பகவான் இதற்கு மேலே சூப்ரமெண்டல் மைண்ட், சூப்ரமெண்டல் பவர் இஸ் தேர். அத நம்ம இந்த உலக மக்களுக்காக கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு அதற்காக இந்த உடலையே தியாகம் செய்தார். அதுதான் டிசம்பர் 5. ஸோ இந்த இறுதி நிலை விட்டதாக நின்று விடுகிறார்கள். இதை மீறி அதிமன உணர்வு நிலை அனுபவித்து இதை புவி இறக்கம் கொண்டு வந்தவர்கள் 2 மட்டுமே, அரவிந்தர், அன்னை. அதிமன உணர்வு நிலை புவியிறக்கம் செய்யவே அதற்கு அடித்தளம் அமைத்து வழி ஏற்படுத்துவதற்காகவே டிசம்பர் 5 தன் உடலை துறக்க முடிவு செய்கிறார். இதுதான் அதற்கு பின்பே உள்ள மர்மம் ஆகும். அதன் பிறகு அனைவருக்கும் அன்னைக்கு 6 ஆண்டுகள் கழித்து தேவைப்பட்டது. டிசம்பர் 5 1950 1956 பிப்ரவரி 29 அன்னை அந்த சூப்ரமெண்டல் சக்தியை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறாள். I am trying to bring down the supramental things will happen. So 1926 நவம்பர் 1 புராணீதமான ஒரு உரையாடல்ல வந்து கூறுகிறார், அதிமன சக்தியை புவி இறக்கம் செய்ய முயற்சி செய்கிறேன். அதற்குண்டான வழிகள் அனைத்தும் செய்யப்படும். பிறகு பிராண தூல தலங்களில் எந்த ஒரு தடையும் இன்றி அதிமனம் இறங்க தடையாக இருப்பன அனைத்தையும் சரி செய்துள்ளேன். சோ பகவான் வந்து நமக்காக அவ்வளவு சிரமப்பட்டு அனைத்து வழிகளையும் சுலபமாக்கி இருக்கிறேன் என்று கூறுகிறார். மேலும் பகவான் எச்சரிக்கிறார், it rushes where there is an opening. So அந்த transformation supramental power with less, wherever there is opening it will come. If the opening closes and the hostile forces arise, it may utilize it. அதுதான் அன்னையும் சொன்னார்கள். அந்த 29 அந்த பேராற்றல் இறங்கும் பொழுது, பூமியில் அந்த சக்தி இறங்கும் பொழுது அனைவரும் மூர்ச்சி அடைந்து இருப்பார்கள் என்று அன்னை
கருதுகிறார். ஆனால் எதுவுமே நிகழவில்லை. 3-4 பேர் மட்டுமே அதை அனுபவிக்கிறார்கள். மற்ற அனைவர்களும் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டு அந்த பிளே கிரவுண்ட்ல இருந்து எழுந்து செல்லுகிறார். பார்த்த உடனே அன்னைக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பட் வேர் திஸ் பவர் ஹஸ் கான், எங்கே இது சென்றது? ஸோ இனர்ஷியா, ignorant forces அத்தனையும். பட் இட் வாஸ் ட்ரூ. The descendant of the supramental power by the divine mother is true, but it is there. It is not false statement. It will work. So it may take long time, even 300 years may come. At that time, even a blind man can feel the supramental power on this earth என்று அன்னை கூறுகிறார். ஸோ அடுத்ததாக நாளைக்கு நம்முடைய தரிசனம், அந்த தரிசனத்தை பத்தி நாம் எல்லாரும் பார்த்துட்டோம். அந்த நிறைவோடு நாம் நம்முடைய சென்டர்களுக்கோ இல்லை ஆசிரமத்துக்கோ செல்லும் பொழுது அந்த உணர்வோடு நாம் சென்றால் மிகுந்த ஒரு பேராற்றலை நம்மால் உணர முடியும். எனவே அந்த உணர்வோடு சொல்லுவோம். ஸோ 5 டிசம்பர் 1950 முதல் செவ்வாய்க்கிழமை, வருடத்தின் 339வது நாள். இதே தேதி கிழமை சென்ற வருடம் 2023ஆம் தேதி 73 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்தது. அதே தேதி, அதே மாதம், அதே கிழமை எல்லாம் சென்ற வருடம்தான் வந்தது. இன்று நவம்பர் 1950 தினம் வெள்ளிக்கிழமை, பகவானின் இறுதி தரிசனம் கொடுத்த தினம். அடுத்த 10 தினங்களில், ஸோ நவம்பர் 24 ரியலைசஸ் அந்த பகவானுடைய கடைசி தரிசனம் கொடுக்கிறார். ஸோ அடுத்த 10 தினங்களில் உலக நிகழ்வுகள் இருந்து விலக போகிறார் என்ற ஒரு செய்தி யாருக்கும் அது தெரியாது. The supramental is a truth and his advent is very nature of things inevitable. அதன் இரக்கம் தவிர்க்க முடியாதது என்று பகவான் கூறுகிறார். 25 டிசம்பர் 1934 அது எப்பொழுது எப்படி இறங்கும், that also is decided. ஸோ 1934 பகவான் இந்த அதிமன சக்தியை உணர்ந்து இது புவியில் இறங்கும். அது எப்பொழுது எப்படி இறங்கும் என்பதை predestined from somewhere above, but it is here being fought out amid a rather grim clash of conflicting forces என்று பகவான் கூறுகிறார். நவம்பர் 1950 தரிசன செய்தியில் the divine aimed yoga tapasya is going to divinely fructify form. தெய்வீக சக்தி புவியின் மீது நிலைக்க செய்த தவத்தின் பயன் விரைவில் கனிய போகிறது என்று அந்த செய்தியிலே கூறப்பட்டிருந்தது. அன்றைய தரிசன நாள் இன்றுதான் பகவானின் இறுதி தரிசனமாக இருக்க போகிறது என்பதை அறிந்த மிகுந்த கூட்டம் இருந்தது. அந்த தரிசனம் முடிவடையும் போது நிரோத்பரன் கூறுகிறார், பகவான் மிகவும் சோர்வாக காணப்படுகிறார். ஸோ அந்த நவம்பர் 24 1950 கடைசி தரிசனத்துக்கு பிறகு பகவான் சோர்வாக இருக்கிறார். உள்முகமாக ஏதோ ஒரு சக்தி நடக்க போவதை உணர்த்துவதாக அறிகிறார்கள். மாலை 5 மணிக்கு பகவான் தன்னுடைய ரூமிற்கு திரும்புகிறார். மிகவும் சோர்வாக காணப்படுகிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரிடமிருந்து வெளிப்படாத ஒரு வார்த்தை, ஐ ஆம் வெரி ஹங்கிரி என்று பகவான் கூறுகிறார். பல நாட்கள் சரியாக உணவு இல்லாத போது கூட பகவான் இப்படி கூறியதே இல்லை. உடனே அன்னை மூலமாக உணவு பரிமாறப்படுகிறது. ஸோ தரிசனம் முடிவடைந்த ஒரு வாரத்தில் பகவான் குளிக்க செல்லும் பொழுது புராணி அவர்கள் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷனை பற்றி பகவானிடம் கூறுகிறார். ஸோ அது என்ன சொல்லுகிறது என்றால், ஸ்ரீ அரபிந்தோ would undo himself and that his manifestation would come about in his 93rd year. 93வது வயதில் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ளுவார் என்று அந்த செய்தியை கூறுகிறார். பகவான் அதை மௌனமாக கேட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல்
ஏன் இவ்வளவு நாட்கள் அதற்காக காத்திருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகிறார். அப்பொழுது அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் நமக்கெல்லாம் புரியவில்லை. 1949 50 ஆகஸ்ட் வரையில் பல நிகழ்வுகள் நிகழ்ந்தன. அப்பொழுது அதன் முக்கியத்துவம் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இன்று அதை நாம் காணும்போது ஓர் பேருண்மை புலப்படுகிறது. ஏப்ரல் 1950 ஹென்றி காட்லியர் பிரசன் என்ற உலக புகழ் வாழ்ந்த போட்டோகிராஃபர் பிரெஞ்சிலிருந்து பாண்டிச்சேரி விசிட் செய்கிறார். மதர் அவரை பகவானை பல கோணங்களில் போட்டோ எடுக்க அனுமதிக்கிறார். அதுவரை பகவானுடைய போட்டோ யாரும் எடுத்ததில்லை. அன்றுதான் அன்னையின் உத்தரவால் எடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் போட்டோ எடுக்கும்போது சொல்லுகிறார், பகவானை சுற்றிய ஒரு பேர் ஒளி, அந்த வெளிச்சத்தில் பகவானுடைய உருவம் கேமராவில் பிடிபடவில்லை, பிடிக்க முடியவில்லை. அவர் முயற்சி செய்து 1-2 படங்களைத்தான் தெளிவாக அவரால் எடுக்க முடிகிறது. மற்ற படங்கள் அனைத்தும் அந்த ஒளியினாலே வெண்மையாகவே காணப்படுவதாக அவர் கூறுகிறார். 1949 அன்னையும் அரவிந்தரும் உரையாடி கொண்டிருக்கும் போது ஏற்கனவே நம்ம சொன்னோம், அவர் பகவான் யாராவது இந்த உலகத்தை விட்டு போக வேண்டுமானால் நான் செல்லுகிறேன், தாங்கள் இந்த அதிமன நம்முடைய யோகத்தினுடைய நிறைவை செய்ய வேண்டும் என்று பகவான் கூறிய செய்தி நமக்கு தெரியும். இந்த யோக சக்தியை பயன்படுத்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல் தான், அதாவது தன்னுடைய உடல்நிலை கொஞ்சம் சிறு நலிவடையும் பொழுது ஏன் அந்த யோக சக்தியின் மூலமாக தன்னை சரி செய்து கொள்ளக்கூடாது என்று ஒரு சில சாதகர்கள் கேட்கும் பொழுது பகவான் அதற்கு பதில் சொல்ல மறுக்கிறார். அது அவர் செய்ய விரும்பவில்லை. when and how to leave the body, இந்த உடலை விட்டு எப்பொழுது போக வேண்டும் என்பது அன்னைக்கும் பகவானுக்கும் தெரிந்திருந்தது. அவர்கள் தன் விருப்பப்படியே தன் உடலை துறந்து செல்ல முடிவெடுத்திருந்தது நமக்கெல்லாம் தெரியும். பகவானும் அந்த முடிவு எடுத்து விட்டார். அதை வெளிப்படுத்தும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. 1950 ஆரம்பம் முதற்கொண்டே பகவான் சாவித்திரியை 40 ஆண்டு காலமாக எழுதும் காவியத்தை முடிக்க வேண்டும் என விரைவுபடுத்துகிறார். கடைசியாக book 11, the book of everlasting day, was dictated in one spill. நிரோத்பரன் அவர்களுக்கு ஒரே மூச்சில் அந்த முழு புத்தகத்தையும் பகவான் டிக்டேட் செய்கிறார். அது எழுதி முடிக்கப்படுகிறது. அப்பொழுது பகவான் சொல்லுகிறார், ஐ வாண்ட் டு ஃபினிஷ் அப் சாவித்ரி சூன் என்று நிரோதாவிடம் கூறுகிறார். இதை விரைவுபடுத்த எது தூண்டியது என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பகவான் மீண்டும் took the revising of the book of the death and epilogue, the return to earth. அந்த book of the death பகவான் சிறிது ஒதுக்கி வைத்திருக்கிறார். மீண்டும் அதை எடுத்து அதை நிறைவு செய்ய முற்படுகிறார். he has decided. பகவான் நம்ம சாவித்திரியிலே பார்க்கும்போது எல்லா இடத்திலையும் டெத்தை பத்தி பகவான் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இட் இஸ் எ பேசேஜ் டு த நெக்ஸ்ட் லைஃப் அப்படின்றத நிறைய இடத்துல பகவான் சொல்லியிருக்கிறார். மீண்டும் அந்த புக் ஆஃப் டெத் புக்கை எடுத்து ரிவைஸ் செய்கிறார். எபிலாகையும் உடனே எழுதி முடிக்கிறார். ஒரு மூத்த சாதகர் கூறுகிறார், on 15th August 1950 அன்று அவரை பார்த்த பிறகு ஸ்ரீ அரபிந்தோ drawing in himself fumes that we are raising, were raising from the subconscious parts of the people as they were coming to him for darshan. தர்ஷன் வரும்பொழுது அவருடைய தர்ஷன், அந்த கடைசி தர்ஷனம் போது அவர் பார்த்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். அவருடைய உடல் drawing himself, he is withdrawing there itself. அதனாலதான் பகவான் அன்று மிகவும் அதனுடைய தாக்கம் அதை பார்க்க வந்த சாதகர்கள் மூலமாகவும் அது இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. டிசம்பர் 5 மர்மம் என்பதை பகவான் 1938 த பில்கிரிம் ஆஃப் நைட் என்ற தன்னுடைய கவிதையில் கூறியிருக்கிறார். அது ஒரு சோனட்,
14 வரி அது கவிதை. அந்த கவிதையை நான் படித்து விடுகிறேன். ஸோ 1 மணி நேரத்திற்குள் நாம் முடிக்க வேண்டும். அடுத்ததாக அந்த கவிதையிலேயே பகவான் வந்து தன்னுடைய இறுதியை அப்போது 1938 எழுதி 44 அதை வெளியிடுகிறார். The pilgrim of the night, I made an assignation with the night. In the abyss was fixed our rendezvous verse. In my breast, carrying God's deathless light, I came her dark and dangerous heart to woo. I left the glory of the illumined mind and the calm rapture of the divinized soul, and traveled through a vastness dim and blind to the grey shore where our ignorant waters roll. I walked by the chill well through the dull slim, and still that weary journeying knows no end. Lost is a lustrous guarded beyond time. There comes no voice of the celestial front, and yet I know my footprints track shall be a pathway towards immortality. So தன்னுடைய பயணம் எதற்காக என்பதை பகவான் இந்த கவிதையிலே நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறார். ஸோ அடுத்ததாக அந்த டிசம்பர் 5 என்ன நடந்தது? ஸோ பகவான் டிசம்பர் 1, 2 தேதிகளில் பகவானுடைய உடல்நிலை சிறிது மோசம் அடைகிறது. நவம்பர் 30ஆம் தேதியே டாக்டர் சன்யால் அவர்களுக்கு தகவல் கொடுத்து வரவழைக்கப்படுகிறார். அது 30ஆம் தேதி அவரும் வந்து விடுகிறார். பகவானிடம் டாக்டர் சன்யால் அரைவ்ட் என்று சொன்னதும் கண்களை பகவான் மூடி இருந்த கண்களை திறந்து புன்முறுவல் செய்கிறார். ஸோ பகவான் வந்து உடல்நிலை சரியில்லாத போவதற்கு ஒரு பிசிக்கல் காரணம் டாக்டர்களால் சொல்லப்படுகிறது. அது யுரேமியா, profused urination raised urea level in the blood eliminated by the kidneys. அதுதான் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து சொல்றாங்க. பட் இட் மே பி த ரீசன் ஆஃப் த மெடிக்கல் டெக்னாலஜி. பட் பகவான் வாஸ் நாட், பிகாஸ் ஆஃப் தட் வாஸ் நாட், இஸ் life came to an end. Willfully he has decided to leave this world to bring the supramental power to this earth consciousness. He has decided to sacrifice his body. அதுதான் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய மர்மமே தவிர ஏதோ பகவான் வந்து இந்த உடல்நிலை சரியில்லாததால் அவர் உடலை துறந்தார் என்பது சரி அல்ல. ஸோ அந்த இவர் வந்துட்டாரு, சன்யால் வந்துட்டாரு. ஸோ அந்த ட்ரபிளை வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு என்ன மருந்து, ஏன் வந்தது, எல்லாம் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல அவர் சொல்றாரு. பட் அதற்கு மேலாக தெளிவான பகவான் வந்து மிகவும் தெளிவான நிலையில் இருக்கிறார். டாக்டர் சன்யால் அன்னையிடம் கூறுகிறார், இஸ் வெரி கான்சியஸ் பட் இஸ் லூசிங் இன்ட்ரெஸ்ட் இம்செல்ஃப் என்று டாக்டர் சன்யால் கூறுகிறார். பகவான் மிகவும் தெளிவாகத்தான் இருக்கிறார், பட் இஸ் லூசிங் இன்ட்ரெஸ்ட் இன் இஸ் பாடி என்று டாக்டர் கூறுகிறார். எவர் ஃபெய்த்ஃபுல் அட்டெண்டன்ட் சம்பக்லால் பகவானை கேட்கிறார், உங்கள் யோக சக்தியை ஏன் பயன்படுத்தி இந்த நிலையிலிருந்து சரி செய்யக்கூடாது? A single word answer came from பகவான், நோ. சொல்லுகிறார், நான் அதை செய்ய மாட்டேன், ஐ டோன்ட் லைக் இட், நோ. டிசம்பர் 3ஆம் தேதி அன்னை அந்த ஆசிரம பள்ளி கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளுகிறார். அன்று அவர் 2 நாளா 1, 2 தேதியில் கலந்து கொண்ட அன்னை 3ஆம் தேதி பகவான் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அன்று செல்லவில்லை. தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ளும் செயலில் இருப்பதை அன்னை உணர்ந்து கொள்ளுகிறார். யாரிடமும் அதை அன்னை கூறவில்லை. 4ஆம் தேதி காலை raised out of his bed, உடல் உபாதைகள்
காணாமல் போனதை உணர்கிறார் பகவான். அவருடைய இருக்கையில் சென்று அமர்கிறார். த ஆர்ம்டு சேர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பகவான் வந்து அந்த ஆர்ம்டு சேர்ல ஜெய்ஜான்டிக் போஸ் உட்கார்ந்துருப்பாரு. அதே சேர்ல போய் பகவான் அமர்கிறார். சோ அனைவரின் கண்களும் மகிழ்ச்சியில் பிரகாசம் அடைகின்றன. பட் இட் வாஸ் ஆஃப்டர் ஆல் ப்ரூவ் எ ஃபால்ஸ் டான். சோ அணைவதற்கு முன் சுடர் பிரகாசம் அடைவதைப் போலத்தான் இருந்தது. அன்னை தனது அறையிலிருந்து தன்னுடைய அகக்கண்களால் பகவான் உள்முகவாது செல்வதை பார்க்கிறார். சோ 12:30 1 மணி அன்னை பகவானை வந்து தரிசிக்க வருகிறார். 9 மணிக்கு ஒரு சிற்றுண்டி அன்னை அளிக்கிறார். டொமேட்டோ சூப் வந்து கொடுக்கிறார். பகவான் அருந்துகிறார். 1 மணிக்கு மீண்டும் வருகிறார். பகவான் வித்ட்ராயிங் இன்செல்ஃப் அத வந்து சொல்றாரு. சோ உதார் பின்டோ கூறுகிறார், ஆக்சிஜன் பகவான் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிரீத், அதனால வந்து ஆக்சிஜன் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ விழுப்புரத்திலிருந்து ஆக்சிஜனும் வர வைத்து ஆக்சிஜனும் பகவானுக்கு கொடுக்கப்படுகிறது. இடைப்பட்ட நேரத்தில் பகவான் அடிக்கடி பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் சென்று வருகிறார். அவர் எடுத்துக்கொண்ட உணவு சிறிதளவே ஆனாலும் அதிகமான முறை அவர் தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அதிமன பேரொளி அவர் உடல் மீது இருக்க போவதை நாம் இந்த தூல கண்கள் பார்க்க போகின்றன. சோ ஆர்ம்டு சேர்ல உட்கார்ந்து அவர் கண்களை மூடி டிரான்ஸ் கண்டிஷனுக்கு பகவான் செல்லுகிறார். ஈச் டைம் கேம் அவுட் ஆஃப் டிரான்ஸ் அண்ட் ஹக்டு சம்பக்லால். ஒவ்வொரு முறை சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு பகவான் உணர்வு வரும் பொழுது சம்பக்லாலை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அந்த போட்டோ நமக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிரபலமானது. பகவான் படுக்கையில் சென்று படுத்துக் கொள்ளுகிறார். சம்பக்லால் பகவானின் பாதத்தை மசாஜ் செய்கிறார். பகவானின் வலது கரம் அவரது தலையை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. நிரோதாவை அழைத்து கிவ் மீ a drink என்று பகவான் கேட்கிறார். அது அவரது கடைசி உணவு. 11 மணி பகவானை பார்க்க அன்னை வருகிறார். மீண்டும் அங்கே நிற்கும் பொழுது பகவான் உள்முகமாக சென்று கொண்டிருப்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறார். மீண்டும் அவர் பகவான் அன்னையை கண் மூலமாக அவருடைய ரூமுக்கு செல்லுமாறு சைகை காட்டுகிறார். அன்னையும் உணர்ந்து கொள்ளுகிறார். சோ மீண்டும் 1 மணிக்கு அன்னை வருகிறார். அன்னை அவரது கேசங்கள் தோல் வரை அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், மகா காளியே அங்க நிற்பது போல அனைவரும் பார்க்கிறார்கள். சோ 1 மணிக்கு மகான் அவர் அங்கே நின்ற பொழுது she gave a stern look on him. ஒரு நீண்ட பார்வை பகவானை நோக்கி அன்னை செலுத்துகிறார். 1:20 மணிக்கு மீண்டும் அன்னை தன்னுடைய ரூமுக்கு சென்று விடுகிறார். 1:20 மணிக்கு நிரோதாவிடம் அன்னையை அழைக்கும்படி டாக்டர் சன்யாலால் கூறுகிறார். சோ அன்னை அழைத்து வரப்படுகிறார். பகவான் காலடியில் அன்னை நிற்கிறார். அப்பொழுது ஒரு நீண்ட பார்வை. சோ that time came. 1:26 பகவான் withdraw silently. அந்த நேரத்தில் ஜடப்பொருள்கள் கூட பகவானின் அவருடைய அறையிலே இருந்த அந்த கிளாக் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திக் கொள்ளுகிறது. 1:26 அன்னை அந்த பகவானுடைய ரூம்ல எவ்வளோ சிட்டுக்குருவிகள், பூனை அனைவரும்
அங்கே வந்து தியானம் செய்த உண்டு. இந்த இயற்கை புயல் அடிக்கும் பொழுது பகவானை தீண்டாமல் அது சென்றலாக சென்ற சூழ்நிலைகளும் உண்டு. சோ இயற்கை கூட அவருக்கு கட்டுப்பட்டிருந்தது என்பதை தான் நாம் சொல்ல வேண்டும். சோ 1:26 மணிக்கு பகவானுடைய தன்னை விடுவித்து கொண்டார். அன்னை மீண்டும் ஆக வேண்டியதை செய்யுமாறு சொல்லிவிட்டு தனிமையில் சென்று விடுகிறார். பிறகு நடந்தது 1 நிமிடம். December 5, Sri Aurobindo leaves his body. He had gathered in his body a great amount of supramental force, and as soon as he left in a way altogether concrete, so it passed from his body into mine. அன்னை அன்று நடந்த செய்தியை கூறுகிறார். And I felt the friction of the passage. It was material sensation, and at the same time what he had called the mind of light got realized in me. So பகவான் அந்த தன் உடலில் இருந்து அவரை விடுவித்து கொண்ட பிறகு அனைத்து சக்திகளையும் அன்னைக்கு வந்து பரிமாற்றம் செய்கிறார். So December 7, Lord, this morning thou hast given so the assurance that thou would stay with us until thy work is achieved, not only as a conscious which guides and illumines, but also as a dynamic presence in action. So மீண்டும் நான் அதை ஒரு சாதகர் கேட்கிறார், டாக்டர் சன்யால் தான் கேட்கிறார் அன்னையிடம், மீண்டும் பகவான் இந்த உடலில் வந்து வரமாட்டாரா என்று கேட்பதற்கு அன்னை சொல்லுகிறார், நோ நெவர், யூ வில் நெவர் கம் பேக் என்று சொல்லிவிடுகிறார். சோ அந்த பிரசன்ஸ், சோ அந்த அஷூரன்ஸ் கொடுக்கிறார் பகவான், ஐ வில் பி வித் யூ டு ஃபுல்ஃபில் அவர் மிஷன். சோ December 8, the lack of, அன்னை சொல்லுகிறார், the lack of receptivity of earth and men is mostly responsible for the decisions Sri Aurobindo has taken regarding his body. Sri Aurobindo assures her, அன்னைக்கு சொல்லுகிறார், I shall manifest again in the first supramental body built in the supramental way என்று பகவான் அன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். சோ December 9 அரவிந்தருடைய பாடி சமாதி வந்து செய்ய ஏற்பாடு செய்யப்படுகிறது. அன்று 3:30 மணிக்கு செய்திகள் அனைவருக்கும் சொல்லப்படுகிறது. மக்கள் ஏராளமாக வருகிறார்கள், பல தலைவர்கள் வருகிறார்கள். 60,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து பகவானை தரிசிக்கிறார்கள். ஒன் ஆஃப் த இன்மேட் தாரா அகா சையத் இப்ராஹிம் கூறுகிறார், அவரின் அறையின் மூலையில் நின்று கொண்டு அவரது பொன்னுடலை நான் பார்க்கிறேன். நவம்பர் 24, 1926 இந்த உடலை பார்க்க நான் தவறிவிட்டேன். இன்று தெய்வீக மோனத்தில் புன் சிரிப்புடன் இருப்பதை காண்கிறேன். அவர் உயிருடன் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. அவர் மீது பதிந்த எனது பார்வையை என்னால் விளக்க முடியவில்லை. சோ அந்த ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சிகள் அன்னை வந்து கூறுகிறார். 6ஆம் தேதி Mr. Andre Menard, the Commission of French Settlement India, as darshan of the miracle of the living God in the lifeless body என்று அவர் கூறுகிறார். சோ அந்த 6ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி முடிகிறது. 7ஆம் தேதி, 8ஆம் தேதி December, Dr. Sanyal and other 2 doctors examined Sri Aurobindo's body. After 54 hours, they declared body was still intact, showing no sign of decomposition. This was certified also by Dr. Barbet
the chief medical officer of French India. ஸோ 54 மணி நேரத்திற்கு பிறகும் பகவானுடைய உடலில் எந்த விதமான அறிகுறியும் அங்கே டிகே ஆவதற்கான அறிகுறி தென்படவில்லை என்று அந்த பிரெஞ்சு டாக்டரும் அந்த அதிசயத்தை காண்கிறார்கள். அப்பொழுது பகவானுடைய உடலை 5ஆம் தேதியில் இருந்தே அவருடைய ஒரு நீல நிற பொன் ஒளி, நீலம் கலந்த பொன்னிற ஒளி பகவானுடைய உடலை சூழ்ந்து கொண்டிருப்பதை காண்கிறார்கள். டாக்டர் சன்யாலாலுக்கு முதலில் அது தெரியவில்லை. அன்னை அவர் தலை மீது சிறிது ஆசீர்வாதம் செய்து இப்பொழுது பார் என்று சொன்ன பிறகு அவருக்கு தெளிவாக தெரிகிறது. அனைத்து சாதகர்களும் இந்த நிலையை கண்டார்கள். தன்னுடைய மரணத்திலேயும் பகவான் ஒரு அற்புதத்தை தான் செய்திருக்கிறார். அந்த பொன்னுடல் அதிசய பேரொளியை, பொன்னொளியை இந்த பூமியில் இறக்குவதற்காக தன்னுடைய உடலையே தியாகம் செய்திருக்கிறார் பகவான். அடுத்ததாக இந்த சாவித்திரியில பகவான் இன்னும் ஒரு 10 minutes சார், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் டேக்கிங் மோர் டைம். So hard is it to preserve at nature's change, mortality bursts ill the eternal touch. Page 7. சாவித்திரியில பகவான் தன்னுடைய இறுதி எப்படி இருக்கும் என்பதை அவர் சாவித்திரியில் பல இடங்களில் தெரியப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The poison of the world has stained his throat. He dies that the world may be newborn and live. So இந்த உலகத்தை உயிர்ப்பதற்காக பகவான் இந்த துயரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். 447 on 9th morning after 100 hours of supramental substance, the first sign of decomposition were noticed. So அந்த காலையில அன்னையை அந்த பகவானை சுற்றி இருந்த பொன்னிற ஒளி சிறிது சிறிதாக விலகுவதை அன்னை காண்கிறார். சோ பகவானை சமாதியில் வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி உதார் பின்டோ அவர்களிடம் கட்டளையிடப்படுகிறது. அவரும் அந்த கோர்ட்யார்ட்ல அந்த இப்போது நாம் காணுகின்ற மரத்திற்கு அடியில் ஒரு மிகப்பெரிய 10 அடி ஆழத்திற்கு ஒரு குழி எடுத்து அதிலே 5 அடிக்கு ஸ்லாப் வைத்து, அப்பொழுதுதான் அவர் கேட்டா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அன்னையினுடைய சமாதி 20ஆம் தேதி வைப்பதற்கு ஏற்கனவே அங்க தயார் நிலையில் இருக்கப்பட்டது. சோ இன்றே டிசம்பர் 9ஆம் தேதி அன்றே அது அங்கே அன்னையால் நிறுவப்பட்டது. தனக்காக ஒரு இடத்தை அன்னையே ஏற்படுத்தி கொண்டார். So on the by evening 5 p.m. it was Bhagavan's body was laid into rest. அப்பொழுது அந்த உடலை சுமந்து வரும் பொழுது அதில் இருந்து வந்த ஒரு சில துளி திரவங்கள் மிகவும் வாசனை உடையதாக இருந்தது. அதை அந்த துணியை பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் படிக்கிறோம். பகவானுடைய உடல் எந்தவித அழிவையும் இல்லை. இன்றும் அன்னை அரவிந்தரின் உடல்கள் அந்த சமாதியிலேயே பத்திரமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் நினைவு கொள்வோம். அது it will not be decayed, it will still in consciousness. அதனால்தான் இன்றும் நாம சமாதியில தலையை வைத்து நாம் வணங்கும் பொழுது அந்த பேராற்றலை நம்மால் உணர முடிகிறது. ஸோ ஈவினிங் 5 p.m. பகவானுடைய பாடி 9ஆம் தேதி அடக்கம் செய்யப்படுகிறது. சம்பக்லால் தான் கடைசியாக பகவானுடைய முகத்தை மூடுகிறார். ஒரு பிடி மண்ணையும் இடுகிறார். பிறகு அனைத்து சாதகர்களும் அதை மூடப்படுகிறது. So every 12 years, ஒவ்வொரு 12 வருடத்திலும் பகவானுடைய வாழ்க்கையிலே பல அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1914 12 years, 1926 பகவான் சித்தி அடைந்தார். 38 so again he was met an accident. 50 years left his body. Every 12 years there is an occult thing acting on his life. A vast intention has brought 2 souls
close and love and death conspire to us and great. 459ல வந்து பகவானுடைய சாவித்திரி வரிகள். For this the silent force come mission down inner, the conscious will took human shape. She only can save herself and save the world. Page 461. இப்படி என்ற பல வரிகளில் பகவான் வந்து தன்னுடைய மர்மத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்னை வந்து பகவானுக்காக ஒரு பிரேயர் வந்து உருக்கமாக எழுதியிருக்கிறார். அந்த பிரேயரை வாசித்து விட்டு நாம் இதை நிறைவுக்கு கொண்டு வருவோம். ப்ளீஸ் பேர் வித் மீ. ஐ வில் க்ளோஸ் மை அன்னையினுடைய அந்த உருக்கமான பிரார்த்தனை பிரெஞ்சுல வந்து அன்னை எழுதி இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த அன்னையினுடைய உருக்கமான பிரார்த்தனையை பிரெஞ்சிலே படிப்பதற்கு எனக்கு உறுதுணை செய்த எனது ஆசிரியர் திரு கண்ணப்பன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். आत्मा की फ्यूल रवात्म मटेरियल द नोत्र मात्र आत्मा नोत्र इंफिनी ग्रेटिट्यूड देवान त्वा की आतां फे पूर्णु त्वा की आतां travailler lutter souffrir espérer endurer त्वा की आतु voulu tout tenter tout préparer tout accompli pour nous devant toi nous nous inclinons en implorant afin que nous n'oublions jamais même pour un moment tout ce que nous te devons. 9 décembre 1950. So 9/12/1950. So அதனுடைய ஆங்கிலமும் தமிழையும் படித்து விடுகிறேன். To thee who has been the material envelope of our master, to thee our infinite gratitude. Before thee who has done so much for us, who has worked, struggled, suffered, hoped, endured so much. Before thee who has willed all, attempted all, prepared all, achieved all for us. Before thee we bow down and implore that we may never forget even for a moment all we owe to thee, the mother. அது தமிழாக்கத்தினுடைய அதையும் படித்து, எங்கள் தலைவர் பிரானின் அன்னமய அங்கியாய் இருந்த திருமேனியே, எங்களது முடிவற்ற நன்றியுணர்வை ஏற்றருள். எங்களுக்காக எத்தனையோ செய்த, எத்தனையோ உழைத்த, போராடிய, துன்பமேற்ற நம்பிக்கைகள் வைத்திருந்த எங்களுக்காக எத்தனையோ சகித்து கொண்ட பொன்னுடலே, எங்களுக்காக எல்லா சங்கற்பங்களும் செய்த, அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்ட, சகல ஆயத்தங்களும் செய்து வைத்து எங்களுக்காக பற்பல சாதனைகள் முடித்த திவ்ய தேகமே, உன் முன் சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். உனக்காக நாங்கள் பட்டுள்ள நன்றி கடனை என்றும் ஒரு கணமும் நாங்கள் மறவாதிருக்க திருவருள் செய்ய வேண்டும் என்று அன்னை அந்த உருக்கமான பிரார்த்தனையில் கூறுகிறார். இறுதியாக வந்து நவம்பர் 15, 1914 அன்னையினுடைய பிரார்த்தனையில் படித்துவிட்டு நான் முடிவு செய்து விடுகிறேன். சோ முக்கியமான ஒன்றே ஒன்று அடைய வேண்டிய லட்சியம்தான். வழி அவ்வளவு முக்கியமானதென்று பெரும்பாலும் வழியை முன்னமே தெரிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியது, புவி மீது தெய்வ பணி தொடங்குவதற்கான வேலை வந்து விட்டதா, ஜீவனின் ஆழங்களில் உருவாக்கப்பட்டுள்ள வேலையை புறத்தே நிறைவேற்றக்கூடிய வேலை வந்து விட்டதா என்பதையே. அதை பற்றி பிரபு நீ எனக்கு உறுதி அளித்துள்ளாய். அதனுடன் விஸ்வ உணர்வாகிய இயற்கை கொடுக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த வாக்குத்தத்தமும் சேர்ந்திருக்கிறது. ஆகவே செய்ய வேண்டியது
கட்டாயம் எமது தற்போதுள்ள தனி ஜீவன்கள் இந்த மாட்சிமை மிக்க வெற்றியில் இந்த புதிய வெளிப்பாட்டில் ஒத்துழைக்க அழைக்கப்பட்டுள்ளன என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரிகிறது. இதற்கு மேல் எங்களுக்கு வேறு என்ன தெரிய வேண்டும்? ஒன்றுமில்லை. ஆகவே எங்களால் இந்த பயங்கர போரை, பகை சக்திகளின் தாக்குதலை முழு நம்பிக்கையோடு பார்க்க முடியும். அவை அறியாமலேயே இறுதியில் அவற்றின் தாக்குதல்கள் நினது திட்டம் நிறைவேறவே உதவும். அது பற்றி நாங்கள் கவலைப்படுவது தவறு. ஏனென்றால் இத்தாக்குதல்கள் எப்படி நினது திட்டம் நிறைவேற உதவும், எந்த முறையில் நீ எல்லா எதிர்ப்புகளையும் வெல்வாய் என்பதை பற்றிய ஞானம் எங்களுக்கு அருளப்படவில்லை. நினக்கு எதிராக எழுப்பப்படும் ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு துவேஷமும், ஒவ்வொரு பகையும் நினது வெற்றி இன்னும் விரிவாக, இன்னும் முழுமையாக இருக்க போகிறது என்பதற்கு அடையாளமே ஆகும். நினது வெற்றி அவ்வளவு பூரணமாக இருக்க போகிறது. ஆகவே நாங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஒரு சக்திக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை கொண்டு நினது தூய சக்திகளிடையே புவி மீது வெளிப்பட போகிற அந்த சக்திக்கு நீ எவ்வளவு இடமளிக்க போகிறாய் என்பதை அளவிடலாம். எது எதிர்க்கிறதோ அதன் மீது வேலை செய்வதுதான் அந்த சக்திகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பணி. மிக இருண்ட பகைமையும் அந்த சக்திகளால் தீண்டப்பட்டு ஒளி பெற்ற சாந்தியாக உருமாற்றம் அடைய வேண்டும். நினது செயல் மையமாகவும் நினது இடையாளாகவும் நீ தேர்ந்துள்ள ஒரு மனிதருக்கு சில தடைகளே ஏற்படுகிறது. அவர் மீது மனஸ்தாபமும் பகைமையும் கொஞ்சமும் தான் ஏற்படுகிறது என்றால் அதிக தீவிரமில்லாத சிறிய வேலையை நீ அவரிடம் ஒப்படைத்திருக்கிறாய் என்று பொருள். எனவே தயாராக்கப்பட்ட நல்லெண்ணமுடைய மனிதர்களின் குறுகிய வட்டத்திற்குள்ளேயே அவர் வேலை செய்வார். தாறுமாறாகவும் குழம்பிய உள்ள பேரளவுடைய புவி வஸ்துவின் மீதும் அவர் செயல்பட மாட்டார். இறைவா, எனக்கு தந்துள்ள இந்த ஞானத்தை நாங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொள்வோமாக. அதன் மூலம் நிச்சயத்தின் சாந்தி எங்கள் இதயங்களில் வேலை செய்யட்டும். நாங்கள் நினது ஆற்றல் மிக்க நிச்சயத்தின் அமைதியில் தலை நிமிர்ந்து நின்று தங்களை அறியாமலேயே இந்த உருமாற்றத்தின்பால் கவரப்பட்டு உருமாற்றும் அன்பை அழித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் குருட்டு அஞ்ஞானத்திற்குள் குதிக்கின்றவற்றை எல்லாம் எதிர்த்து நிற்கும் ஆற்றல் பெறுவோமாக என்று அன்னை உருக்கமாக அந்த பிரார்த்தனையில் இன்று நாம் சிந்தித்தும் இந்த தலைப்பு அன்னையுடன் பிரார்த்தனை ஒரு சரியாக பொருந்துகிறது என்ற காரணத்தினால் அதை நான் பகிர்ந்து கொண்டேன். சோ இந்த அரிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு அளித்த அன்னைக்கும் பகவானுக்கும் அவர்களுடைய வார்த்தைகளை அவர்களுடைய பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறேன். வாய்ப்பளித்த திரு சிவகுமார் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் அன்னை அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பர்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் சார், எஸ். Gratitude to Mother and Sri Aurobindo. Thanks to Sri Dhanasekaran. Wonderful, sir. ரொம்ப நல்லா இருக்கு. Thank you, sir. எஸ், ரேணுகா மேடம். வணக்கம் சார். சார் ரொம்ப எமோஷனலா இருந்தது சார். இன்னைக்கு ரொம்ப இதா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சார், இதனுடைய முக்கியத்துவமே இப்போ இன்னும் ஒரு வாரத்துல நாளைக்கு நம்முடைய பகவானுடைய தரிசன நாள். சோ அடுத்தது சமாதி தரிசனம். அந்த சமாதி தரிசனம் போவதற்கு முன் இந்த நிகழ்வுகளை நம் மனதிலே சிந்தித்து கொண்டு அந்த சொசைட்டியாக இருந்தாலும் சரி, அந்த ஆசிரமம் பகவானுடைய ரூமுக்கு செல்லும் பொழுது
இந்த நிகழ்வுகள் நம் மனதில் இருந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது அது மிகவும் அற்புதமாக அமையும் என்பதுதான் இன்றைய சிந்தனையின் நோக்கமே. நான் இந்த டிசம்பர் 5 பற்றி பேசுவதன் நோக்கமே அந்த தரிசன சமாதி தின தரிசனத்திற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே என்று அறிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி தனசேகரன் சார். தனசேகரன் சார் நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். ரொம்ப நல்ல ஒரு மதருடைய கிரேஸ், மதர்ஸ் கிரேஸ், அவர்களுடைய வார்த்தைகள். நாம் எதுவும் புதுசாக நம்ம சொல்ல போறதுல, அன்னை அரவிந்தனுடைய வார்த்தைகள். தேங்க்யூ ஆல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Yes, Malliga, madam. வாயில கேட்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. எத்தனை முறை எத்தனை தடவை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்கிற மாதிரியே இருக்கு. அந்த மதரோட இடத்துக்கு நம்ம போனாலே நம்மள மறந்துடுறோம். ரொம்ப அழகா பேசுறோம். நாளைக்கு போகும்போது இதே ஞாபகம். எஸ் மேடம். தேங்க்யூ. ஸ்ரீ அன்னையினுடைய மகா சமாதி தினம், பகவான் சித்தி அடைந்த தினம், மற்றும் பகவானுடைய அந்த 1949 ஆண்டு எத்தகைய அன்றையிலிருந்தே அவர் தன்னுடைய இந்த உடலை விட்டு செல்லும் முடிவை எடுத்து விட்டார். 1950 கடைசி தரிசனம் நவம்பர் 24. அதிலேயே மிகவும் உடல் நலிவுற்று காணப்பட்டார் என்று கூறப்படுகின்றது. உண்மையிலேயே நிறைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த கருத்துக்களை மனதில் வைத்துக் கொண்டு நாளைய தரிசன தினத்தையும், டிசம்பர் 5 அந்த தரிசன தினத்தையும் நாம் அந்த இதே நினைவில் மூழ்கி இருந்து அந்த தரிசன நாட்களுக்கு, அந்த தரிசன தினங்களில் ஆசிரமத்துக்கோ அல்லது அருகிலுள்ள மையங்களுக்கோ சென்று பகவானையும் ஸ்ரீ அரவிந்தரையும் நாம் அவர்களுடைய உணர்வு நிலையில் திளைத்திருப்போம். பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி தன்னுடைய உடலை விற்று சென்றது மிக மாபெரும் தியாகம் என்றுதான் ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் இந்த உடலில் அதிமானச ஒளி வெளிப்படுவதற்கு பகவான் தன்னுடைய உடலை, இந்த தன்னுடைய பிசிக்கல் பாடி அதை விட்டு சென்று இந்த சட்டில் பிசிக்கல் பிளேன், சூட்சும உலகில் இருந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இந்த அதிமானச ஒளியின் இறக்கம் என்பது 2 வித சக்திகளினால் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஒன்று, பகவான் சூட்சும உலகில் இருந்து கொண்டு செயல்பட வேண்டும். இரண்டாவது, ஸ்ரீ அன்னை தன்னுடைய ஸ்தூல உடலில் புவியில் இருந்து கொண்டு செயல்பட வேண்டும். இந்த 2 அவதாரங்களினுடைய இருவேறு தளங்களில் நடைபெறக்கூடிய அந்த செயல்பாட்டினால்தான் அதிமானச ஒளி இந்த புவியில் வெளிப்படும், இரக்கம் கொள்ளும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் பகவான் தன்னுடைய உடலை விட்டு சென்றார். அதன் காரணமாகத்தான் 1956ஆம் ஆண்டு அந்த அதிமானச ஒளி புவியில் இரக்கம் கொண்டது. அது அதிமானச உணர்வு நிலை இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பகவானும் ஸ்ரீ அன்னையும் நம்மை விட்டு அகலவில்லை. அவர்கள்
இந்த பிரபஞ்சம் முழுவதும், இந்த புவி முழுவதும் எங்கும் பரவி நம்முடன் தான் இருக்கிறார்கள். இந்த அரிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாகவும் இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது பிரார்த்தனை இசையுடன் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வரும். தேங்க்யூ.